இன்னைக்குரிய டிவோஷன் அழிப்பார்களோ ஏசாயா 41:12. யாத்திரையாகமம்ல படிச்சா இஸ்ரவேல் எகிப்தை விட்டு கானானுக்கு பிரயாணம் பண்ணப்ப அவங்க பல இன்னல்கள் துன்பங்களை சந்திக்கிறாங்க. முன்னாடி போனா ரெட்சி இருக்கு, பின்னால பார்த்தா எகிப்திய சேனை அவங்கள துரத்திட்டு வருது. ரெண்டு பக்கங்களும் பார்த்தா மலைகள் சூழ்ந்திருக்கு. தப்பி பிழைப்போம்னு நினைக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் அவங்க நின்னாங்க. ஆனாலும் தேவன் குறித்த வேளையில அவங்கள பாதுகாத்து அவங்க சத்துருவை முறியடிச்சாரு. ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ பக்தியுள்ள வாலிபன் ஒருவன் பகல் வேளையில காட்டின் வழியாக அவனுக்கு ஒரு போக வேண்டிய வேலை இருந்தனால அதை கடந்து நடந்து போயிட்டு இருக்கான். ரொம்ப தாகமா இருக்கனால தூரத்துல ஒரு நீர்நிலைய பாக்குறான். சரி, அங்க போய் கொஞ்சம் தண்ணி குடிப்போன்னு அதை நோக்கி நடந்து போறான். அந்த சமயத்துல அந்த பக்கமா போன ஒரு சிறுத்தை இரை தேடி அலைஞ்சப்ப இவனை பார்த்து இவனை ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப மெதுவா போகுது. அவன் அதை கவனிக்காம அந்த நீர்நிலை அருக வரைக்கும் போய் தண்ணீர் குடிக்கலான்னு கீழே குனிஞ்சா அந்த நீர்நிலையிலிருந்து ஒரு பெரிய முதல தனக்கு ஏதாகிலும் இறை அகப்படுமான்ங்கிற மாதிரி தான் வாயை பிளந்து கொண்டு பார்க்க வருது. அதை பார்த்தோன்னே பயந்துடுறான். சரி, லெஃப்ட் சைட் திரும்பி போடலான்னு பார்த்தா கொள்ளைக்காரர்களுடைய கும்பல் ஒண்ணு அங்க இருக்கு. சரி, ரைட் சைடு ஓடலான்னு திரும்பி பார்த்தா அங்க காட்டு தீ வேகமா பரவிட்டு இருக்கு. 4 டைரக்ஷனும் அவனுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப அவனுக்கு வேற வழி இல்லாம தன்னுடைய இரு கரங்களையும் வானத்துக்கு நேரா உயர்த்தி கண்ணீரோடு தேவனை நோக்கி இந்த ஆபத்துல இருந்து என்னை விடுவீங்கன்னு ஜெபிக்கிறான். கர்த்தரும் அவன் சத்தத்தை கேட்டு கனமழை பொழியும்படி செய்யறாரு. அவனை நோக்கி வந்த 4 ஆபத்துகளும் அவன் தப்பித்து கொள்ற அளவுக்கு ஒரு ரெமெடிய தராரு. அந்த வாலிபன் தேவன் தப்புவித்ததை எண்ணி தேவனை துதித்து கொண்டே போயிட்டு இருக்கான். நம்ம வசித்து கொண்டிருக்கிற ஒரு பாதுகாப்பில்லாத இந்த உலகத்துல இந்த இக்கட்டுல உதவி செய்கிற ஒரே ஒருவர் நம் தேவன் மட்டும்தான் நமக்கு இருக்கிறாரு. அப்படிங்கிற உண்மை நமக்கு எவ்வளவு தைரியத்தையும் திட நம்பிக்கையும் தருதுன்னு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தேவ சித்தத்தின்படி அவருக்கு பிரியமானதாக இருந்தா இக்கட்டு காலத்துல அவரே நம் அடைக்கலம். நம் சத்துருக்களுக்கு நம்மளை எல்லா சூழ்நிலையிலையும் தப்புவிப்பாரு. தேவன் நம்மள தன்னுடைய உள்ளங்கைகள்ல செதுக்கி வச்சிருக்காரு. அதனால எவ்வளவு தீய வல்லமையும் நம்மள தொடரவோ முடியாது. இக்கட்டுல மனுஷருடைய உதவி எல்லாமே ரொம்ப விருதா போயிரும். ஆபத்து காலத்துல நமக்கு அனுகூலமான துணையும் நம்மளை விடுவிக்கிறவருமா இருக்கிறவரு நம்ம தேவன் மட்டும்தான். நம் திராணிக்கு மேலாக அவர் நமக்கு சோதனைகளை தருவதில்லைன்னு வசனம் சொல்லுது. உத்தம இருதயத்தோட நம்ம தேவனை இடைவிடாம ஆராதிக்கிறவங்களா இருப்போம்னா அவர் நம் விசுவாசத்தை கனப்படுத்தி நம்மள கண்டிப்பா அதிசயங்களை காண பண்ணுவாரு. தேவனே, எங்க இக்கட்டுல நீங்களே எங்க தஞ்சமா இருக்கீங்க. ஆமேன்.